கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற 2 பெருநாட்களில் ஹஜ் பெருநாள் என்ற திருநாளை அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். உலகத்திலே எல்லா மதத்தவர்களுக்கும் பண்டிகைகள் இருக்கின்றன. அவரவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது அவர்கள் சந்திக்காத பல பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிறது. நம்முடைய பெருநாட்கள் ஒரு கொடூரமான பண்டிகையாக, மக்களுக்கு சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற பண்டிகையாக, நாட்டின் சட்டத்தை மீறக்கூடிய ஒரு பண்டிகையாக சித்தரித்து காட்டப்படுகிறது. உண்மையில் நாம் சிந்தித்து பார்த்தால் எந்த சமுதாயம் கொண்டாடுகிற பண்டிகைகளை விடவும் திருவிழாக்களை விடவும் சிறந்த ஒரு பண்டிகையாக, திருவிழாவாக இஸ்லாத்தினுடைய பெருநாட்கள் அமைந்திருக்கின்றன. நம்முடைய பெருநாட்களிலே நாம் சந்தோஷமாக உணவு அருந்துவோம், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வோம், ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்வோம். இந்த அளவில் தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்கும். முஸ்லிம் பண்டிகையான நோன்பு பெருநாளிலோ ஹஜ் பெருநாளிலோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, சமுதாயத்திற்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான காரியங்களுக்கும் இடமே இருக்காது. நம்முடைய பண்டிகைகளிலே நாம் பட்டாசு கொளுத்துவதில்லை. ஏன் கொளுத்துவதில்லை? அந்த பட்டாசு கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபடுதல், நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதல், தீ விபத்துகள் ஏற்படுதல், நம்முடைய பொருளாதாரம் பயனற்ற வழியிலே செலவாகுதல் என்று பல தீமைகள் அதில் இருக்கிற காரணத்தினால் அதை நாம் இந்த வழியில் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் குறை சொல்லாதவர்கள் இஸ்லாத்தினுடைய பெருநாளில் எந்த ஒரு தொந்தரவோ சிரமமோ மக்களுக்கு கஷ்டமோ நாட்டுக்கு கேடோ இல்லாமல் இருந்தும் அதை ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய பெருநாட்களிலே நாம் போய் கடல்களையோ ஆற்று நீரையோ குளத்தையோ ஊரணிகளையோ மாசுபடுத்துவது கிடையாது. ரசாயன கலவைகளை கொண்டு போய் கரைத்து அது மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய மாதிரியான வழிபாடு நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. அழகாக ஆடை அணிந்து அணிவகுத்து நின்று அல்லாஹ்வை வணங்கிவிட்டு இப்ப அமர்ந்திருக்கிறோம். நம்ம வழிபாட்டு முறை இதுதான். இந்த வழிபாட்டினால யாருக்காவது கேடு இருக்கிறதா? யாருக்காவது கஷ்டம் இருக்கிறதா? நமக்கு நீட்டாக சுத்தமான முறையில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு உட்கார்ந்து, இவ்வளவுதான் வழிபாடு. ஆனா வழிபாடு என்ற பெயர்ல நம்ம ஆட்டம் போடுவது கிடையாது, கூத்து கும்மாளம் போடுவது கிடையாது. கடவுள் ஒருவன் இருக்கிறான் நம்பிக்கொண்டு அந்த கடவுளையே கேலி செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மார்க்கத்தில் கிடையாது. அப்ப இதை பாராட்ட வேண்டிய அறிவுஜீவிகள், பாராட்ட வேண்டிய ஊடகத்துறையினர் இஸ்லாமிய பண்டிகையை மாத்திரம் கொச்சைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறீர்கள். நாம திருஷ்டி பூசணிக்காயை கழித்து ரோட்டில் போடுவது கிடையாது, அதனால் விபத்துகள் ஏற்படுத்துவது கிடையாது, யாருக்கு தீமதிப்பது கிடையாது, நமக்கு நாம கஷ்டத்தை உண்டாக்கி கொள்வது கிடையாது, அழகு ஊத்தி நாம் வழிபாடு செய்வது கிடையாது, நம்மை நாமே வேதனைப்படுத்திக் கொள்வது கிடையாது. பாத யாத்திரை என்ற பெயரிலே பல நாட்கள் நடைபயணமாக சென்று நமக்கு வேதனை ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே அறிவுபூர்வமாக எந்த கடவுளை நம்புகிறோமோ அந்த கடவுளுக்கு பயந்து அடிபணியக்கூடிய வகையில் நாம பெருநாளை கொண்டாடினால் அதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் அதற்கு பலவிதமான இடைஞ்சல்களை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெருநாட்களிலே நாம ஆடு மாடுகளை அறுத்து ஒட்டகத்தை அறுத்து நாமும் சாப்பிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இதை ஒரு பூதகாரமான விஷயமாக, ஒரு பயங்கரமான காரியமாக
ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் எப்படி மனுஷனை அறுத்துக் கொள்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு காரியமாக இன்றைக்கு சித்தரிக்கிறார்கள். எதனால் சித்தரிக்கிறார்கள்? இப்படி சித்தரிக்கக்கூடியவர்கள் யார்? இவர்கள் ஆடு மாடுகள் அறுக்க மாட்டார்களா? சாப்பிட மாட்டார்களா? கோழி சாப்பிட மாட்டார்களா? ரத்தத்தை ஓட்ட மாட்டார்களா? இவர்கள் விமர்சிக்கக்கூடியவர்கள் எந்த விதமான உயிரையும் கொள்ளாமல் சாப்பிடாமல் இருந்து கொண்டு இப்படி கேட்டால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. எந்த காரியத்தை சொல்லி குறை சொல்கிறார்களோ விமர்சிக்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் நாட்டில் 99% மக்கள். நாங்கள் சைவம் மாத்திரமே என்று சொல்லக்கூடியவர்களும் கள்ளத்தனமாக அவர்கள் அசைவத்தை உண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப 99% மக்கள் எதை செய்கிறார்களோ அதை முஸ்லிம்கள் செய்தால், பண்டிகையில் செய்தால், மக்களுக்கு வழங்குவதற்காக, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக செய்தால் அது பாரதூரமான பயங்கரமான குற்றமாக ஏன் சித்தரிக்கிறார்கள்? இந்த நோய் எதனால் உங்களுக்கு ஏற்படுகிறது? இதுல என்ன குறையை கண்டுவிட்டீர்கள்? அப்ப அதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்குமே. ஆனால் ஆடு மாடுகளை அறுத்து உண்பது குற்றம் என்பது உங்களுடைய கொள்கையாக இருக்குமே. ஆனால் நாட்டில் உள்ள அனைத்து கசாப்புகளையும் மூட முடியுமா உங்களால்? உத்தரவு போடுங்கள் பார்ப்போம். அப்போ புரட்சி வந்து அந்த சமுதாயத்தில் வெடிக்கும். கோழி விற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அல்லது மாடு விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது பன்றி அறுத்து விற்பனை செய்கிறார்கள் அதை உங்களுக்கு தடுக்க முடியுமா? அப்ப ரத்தம் ஓட்டுவது, பிராணிகளை உண்பது பெரிய பயங்கரமான விஷயமாக இருந்தால் அப்படி நீங்கள் கருதினால் செய்யாமல் இருந்து அப்படி விமர்சிக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனா அவர்கள் தான் அதிகமாக மாமிசங்களை உட்கொள்கிறார்கள், தங்களுக்கே உட்கொண்டு கொள்கிறார்கள். ஆடு மாடுகளை அறுத்து கடவுளுக்காக அறுத்து கொண்டு போய் தீயில இட்டு பொசுக்குகிறார்கள். எவனுக்கு பயனற்ற முறையில் கடவுளுக்காக என்று அறுக்கிறார்கள், பலியிடுகிறார்கள். பலியிட்ட பிராணிகளை நெருப்பிலே இட்டு பொசுக்குகிறார்கள். அது யாருக்கு பயன்? ஒரு பயனுமற்ற முறையில் இது போன்ற காரியங்களை செய்பவர்கள் முஸ்லீம்கள் ஆட்ட இருக்கிறோம், மாட்ட இருக்கிறோம், ஒட்டகத்தை இருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி ஒரு குற்ற செயல்களை போல இதை சித்தரிக்கிறார்கள். அப்ப குற்ற செயல்களை போல் நீங்கள் கருதினீர்களே, ஆனால் அப்படி நடக்கணுமா இல்லையா? இன்றைக்கு இது ஒட்டகம் இருக்கிறோம், ஆடை இருக்கிறோம், மாடை இருக்கிறோம். மாட்டை தான் பிரச்சனையை ஆக்கி கொண்டு இருந்தார்கள். ஒட்டகம் வந்ததனால மாட்டை விட்டு விட்டார்கள். நீங்கள் ஒட்டகம் இருக்கவில்லை என்றால் மாட்டுக்கு பிரச்சனை கிளப்புவார்கள், மாட்டை அறுக்கவில்லை என்று சொன்னால் ஆட்டுக்கு பிரச்சனை கிளப்புவார்கள். பெருநாளில் மாத்திரம். இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாட்கள் வந்து விடுமையானால் மொத்தமாக அதிகமாக கால்நடைகளை கொண்டு வருவோம். நிறைய தேவை இருக்கும்போது நிறைய தான் கொண்டு வருவார்கள். இந்த ப்ளூ கிராஸ் என்ற மிருக ஜாதியினர், மிருகங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், வெறிநாய்களால் மனிதன் கடித்து குதறப்பட்டாலும் அந்த நாய்க்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள், மனிதனுடைய சாவை பற்றி கவலைப்படாதவர்கள், இந்த ஜாதியில் என்ன செய்வார்கள்? வாகனத்தில் அவர்கள் ஆடுகளை மறிப்பார்கள், ஒட்டகங்களை மறிப்பார்கள், மாடுகளை மறிப்பார்கள். நாங்கள் மிருகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்பார்கள். அப்ப மிருக ஜாதியாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த பெருநாளை தவிர வேறு எந்த நாளிலாவது இந்த மிருக பக்தியை காட்டியிருக்கிறார்களா? உயிரோடு கடித்து துப்புகிறார்கள் மிருகங்களை. வழிபாடு என்கிற பெயரில் ஆற்றுடைய கழுத்தை கடித்து துப்புகிறார்கள். நிக்க வைத்து நூற்றுக்கணக்கான ஆடுகளை நிக்க வைத்து ஒவ்வொன்றாக வெட்டி துடிக்க துடிக்க கொள்ளுகிறார்கள். இஸ்லாமிய முறைப்படி அறுக்கும் பொழுது வேதனை ஏற்படுவது கிடையாது பிராணிகளுக்கு. அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றமான முறையெல்லாம் செய்வார்கள். அங்கு போய் நிற்பான இவனும் அதை பக்தியாக செய்யக்கூடியவனாகவோ ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் அது எல்லாமே முஸ்லிம் செய்தால் மாத்திரம் குற்றம், முஸ்லிம் செய்தால் மாத்திரம் பாவம் என்கிற முறையில் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற வழிமுறை என்ன? லட்சக்கணக்கு 30 லட்சம் பேர் நேற்று கூடியிருக்கிறார்கள், நேற்றைக்கு முன்தினம் கூடியிருக்கிறார்கள், 10 நாட்களாக மக்காவிலே கூடியிருக்கிறார்கள். இந்த 30 லட்சம் பேர் கூடிய அந்த இடத்துல ஒரு கலாட்டா இருக்குதா? ஒரு தகராறு இருக்குதா? போதையில் தள்ளாட்டம் இருக்கிறதா? புகையாவது உங்கள் புகைப்பிடிப்பவனையாவது அங்க பார்க்க முடிகிறதா? 30 லட்சம் பேரும் கூடுகிறார்கள். இந்த நெரிசலால் சில விபத்துகள் ஏற்படுமே தவிர சில நேரங்களில் அங்கே சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, கூக்குரல் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அங்கு சென்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் தரத்தில் மேம்பட்டவர்கள் தான். ஹஜ்ஜுக்கு செல்ல கொஞ்சம் வசதி வேண்டும்,
கொஞ்சம் பொருளாதார மேம்பட்ட நிலை இருப்பவர்கள் தான் செல்ல முடியும். அப்ப பொருளாதார மேம்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தங்களை கொஞ்சம் உயர்வாக கருதுவார்கள் இயல்பாகவே. அதையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்களோடு மக்களாக அவர்கள் நின்றார்களே, அந்த இடத்துல ஒரு சாராய பாட்டில் உனக்கு எடுக்க முடியுமா? 30 லட்சம் பேர் கூடி கலைந்த இடத்துல போய் ஒரு பீடித்துண்டு எடுக்க முடியுமா? எப்படி வணங்குகிறார்கள், எப்படி அங்கே பெருநாளை கொண்டாடுகிறார்கள் எங்கள் சமுதாயம் என்று பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு தேர்ந்தெடுப்பது எப்பதான்? டாஸ்மாக் மூடப்படுற நேரத்தில் அதை கொண்டாட மாட்டார்கள். எப்ப டாஸ்மாக் திறக்கிறானோ அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அந்த கடவுளை தூக்கி கொண்டு போவார்கள். ஏன்? அப்பதான் தண்ணி அடிச்சுட்டு போதையில தள்ளாட முடியும். அப்ப போதையில் தான் அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் போய் தான் ஒரு போலீஸ்காரனை ஆத்துல வச்சு அமுக்குறாங்க, உள்ள வச்சு கொல்ல பாக்குறான். இங்க போலீஸ்காரனை போட்டு பின்னி எடுக்கிறான் ஒரு அதிகாரிய. அப்ப இந்த மாதிரியான ஒரு 100 பேர் 50 பேர் இருக்கிற இடத்திலேயே கலாட்டா பண்றீங்க, தகராறு பண்றீங்க, வம்பு வளர்க்குறீங்க, காவல்துறையை வந்து அடிக்கிறீங்க, வன்முறையில இறங்குறீங்க. 30 லட்சம் பேர் கூட எடுத்தா நடந்துச்சா? இந்த வருஷம் இல்ல, 1400 வருஷமா நடந்துச்சா? 1400 ஆண்டுகளாக அங்கே மக்கள் லட்சக்கணக்கில் குழுமி கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன இல்ல? போதை தள்ளாட்டம் கிடையாது, அதிகாரிகளை தாக்குவது கிடையாது, மக்களுக்கு தொல்லைப்படுத்துவது கிடையாது. இப்படியான ஒரு மார்க்கமாக இருக்கும் பொழுது பாராட்டாமல் இருந்தாலாவது பரவாயில்லை, குறை சொல்லலாமா? எப்படி இதை கொச்சப்படுத்தலாம், எப்படி இவங்க புண்படுத்தலாம், நமக்கு மகிழ்ச்சியை இல்லாம நினைக்கிறார்கள். பெருநாள் வந்துவிட்டால் டென்ஷனை உண்டாக்கி, ஏன்டா இதுல என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்கிறது, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக உண்பதிலும் உடுத்துவதிலும் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? மற்றவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பது எங்கள் அடிப்படை கொள்கை. முஸ்லிம் யார் என்று கேட்டால் மன் அமீனஹுன்னாசு, யாரை பற்றி மக்கள் எல்லாம் அச்சமில்லாமல் இருக்கிறார்களோ, யாரை பார்த்து பயமில்லாமல் வாழ்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம். முஸ்லிம் வந்து தொழுக வர்றான்னு சொன்னா யாரும் கடை அடிக்க தேவை கிடையாது, கடை அடிச்சுட்டு ஓட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? நம்ம பாட்டுக்கு வருவோம், நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டு போய்கொண்டே இருப்போம். மத்தவன் ஏதாவது ஊர்வலம் வர்றான்னு சொன்னா இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு ஓடுறான். அப்ப யாரை பார்த்து மக்கள் பயந்து ஓடுகிறார்களோ அப்படியான சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோமா? இல்ல. ஆனாலும் இதை கொச்சைப்படுத்தி என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யணும் அவ்வளவு செய்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறார்? சாதாரண கிராமத்தில் உள்ள மக்கள் செய்யல. அவன் இன்னைக்கு மாமா மச்சான் பழகுறான், அண்ணன் தம்பியா பழகுறான், எப்ப பாய் பிரியாணி கொடுப்பீங்கன்னு கேட்கிறான். சாதாரண மக்கள், படிக்காத மக்கள், பாமர மக்கள் அவர்கள் பண்பாடு மிக்கவர்களாகவும் இஸ்லாமிய பண்டிகைகளை புரிந்து கொண்டவர்களாகவும் மனித நேயமிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த விஷமத்தனம் பண்றவன், இதை கொச்சைப்படுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா படிச்சவன், பட்டதாரி, எழுத்தாளன், பள்ளிக்கூட வாத்தியாரு, அதிகாரி, நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இப்படி படித்தவனாக இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த விஷம் தலைக்கு ஏறுகிறது. எதை குறை சொல்லணுமோ அதை குறை சொல்லாம, எதை குறை சொல்லக்கூடாது அதை குறை சொல்கிறான். எது நல்லதோ அதை நல்லது என்று காட்டாமல், எது கெட்டதோ அதை நல்லது என்று காட்டுகிறான். நல்லதை எல்லாம் கெட்டதாக சித்தரிக்கிறான். எப்படி பண்ணுவாங்க? ஒரு ஒட்டகம் அறுத்து கிடக்கும்ல, அதை எடுத்து படத்து போடுவாங்க. பாருங்கள், ரத்தம் ஓடுற காட்சி. ஒட்டகத்தை ரத்தம் ஓட தான் செய்யும். நிறைய ஓடுது பாத்தீங்களா? பெரிய பிராணிக்கு நிறைய தான் ஓடு. கோழிக்கு கோழி அளவுக்கு தான் ரத்தம் இருக்கு, ஆட்டுக்கு அந்த அளவு தான் ரத்தம் இருக்கு. நிறைய ரத்தம் ஓடுதான். நிறைய ஓடுனா என்ன, கொஞ்சம் ஓடுனா என்ன, அந்த உயிருக்கு தக்கவாறு தானே இருக்கு. இதை காட்டி பிரம்மாண்டமா காட்டி வெறுப்பை விதைக்கிறார்கள். எவ்வளவு ரத்தம் ஓட்டுகிறார்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடிய நீ இதை அறுக்காம இருக்கணுமா இல்லையா? இப்படியான விஷமத்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனுடைய ஒரு எதிரொலிதான் இப்ப ஹைகோர்ட்ல, நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒட்டகம் இருக்கக்கூடாது தடை உத்தரவு. என்னடா தடை? என்ன தடைக்கு என்ன அடிப்படை? என்ன இந்த நாட்டில் அப்படி தடுக்க முடியுமா? இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் சட்டப்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் ஒட்டகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? மதத்திற்காக, சடங்கிற்காக பலியிடுவதை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தவே செய்யாது என்று பிராணிகள் வதை சட்டத்திலே 28வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ 1000 காரணம் சொல்லிக்க, அதெல்லாம் மதம் இல்லாமல் அவன் செய்யறதுக்குரிய விஷயங்கள். மதத்திற்காக இந்துக்கள் பிறகுகளை பலியிட்டாலும் சரி, கிறிஸ்தவர்கள் பலியிட்டாலும் சரி,
சீக்கியர்கள் பலியிட்டாலும் சரி, பௌத்தர்கள் பலியிட்டாலும் சரி, முஸ்லிம்கள் பலியிட்டாலும் சரி, ஜைனர்கள் பலியிட்டாலும் சரி, அதை எந்த சட்டம் தடுக்க முடியாது. இதுதான் இந்தியாவுடைய சட்டம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஜனநாயக சட்டம், மதச்சார்பற்ற சட்டம். இந்த சட்டத்தை தூக்கி எரிந்து விட்டு என்ன மாதிரி தீர்ப்பளை உள்ளுக்குள்ள போனா விஷம். இவன் நீதிபதிங்கிறான். நீ சட்டம் படிச்ச நீதிபதியா வந்தியா அல்லது லஞ்சம் கொடுத்து வந்தியா? எந்த அடிப்படையில் நீதிபதியாக வந்தாய்? அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பளித்தால் உனக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கு செய்யறியா அல்லது இருக்கிற புஸ்தகத்தில் உள்ளபடி செய்கிறாயா? எத்தனை வாதங்களை நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் எடுத்து வைத்தார்கள். மாநில அரசாங்கம் இதை தடுக்க கூடாது என்பதற்கு அவ்வளவு காரணங்களை சொன்னார்கள். அந்த வழக்கிலே ஒரு பிரதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், நம்ம அந்த வழக்கில் இருக்கிறோம். அந்த வழக்கில் நம்முடைய மனுவிலும் அவ்வளவு ஆதாரங்களை சொன்னோம். எதையும் கண்டுகொள்ளாமல் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? காரணம் என்ன? ஒட்டகம் அறுப்பதற்கு அறுவை கூடம் இல்லை. ஆட்டுக்கு அறுவை கூடம் இருக்குல்ல, ஆட்டு தொட்டிமாங்கல்ல. அப்ப ஆடு அறுப்பதற்கு ஆட்டு தொட்டி இருப்பது போல, மாடு அறுப்பதற்கு மாட்டு தொட்டி இருப்பது போல, ஒட்டகம் அறுப்பதற்கு ஒட்டக தொட்டி இருக்கிறதா? இல்லை. எப்படி இருக்கலாம்? கூடாது. தடை காரணம் என்ன? ஒட்டகம் இருக்குன்னு ஒரு அறுவை கூடம் இருக்கணுமா, அதுலதான் இருக்கணுங்கிறான். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான் கேட்டா கூட காரி திப்புவான் இந்த தீர்ப்பை கேட்டு. இவ்வளவு முட்டாளா, இவ்வளவு மடையனா ஒரு ஹைகோர்ட் நீதிபதியா இருப்பான்? இவ்வளவு லூஸ் கிற்கனா நீதிபதியா இருப்பான்? கேஸ் போட்டுக்க. இவ்வளவு பெரிய மடையனா நினைப்பானா இல்லையே? ஆட்டு தொட்டி மாட்டு தொட்டி எல்லாம் வியாபாரத்துக்குள்ள. ஒருவன் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அவன் இஷ்டத்துக்கு நாயை கொண்டது அடுத்த ஆடு வித்திரக்கூடாது, செத்தாட்டை வித்திரக்கூடாது, நோயுற்ற ஆட்டை வித்திரக்கூடாது என்பதற்காக வேண்டி மாநகராட்சியில கூடங்கள் அமைத்து அதை சோதனை செய்து அவன் முன்னால் அறுத்து சீல் வைத்து அனுப்புகிறார்கள். ஏன்? மக்களுக்கு வியாபாரம் செய்யும் பொழுது தவறான உணவுகளை மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அதுக்குத்தான் ஆட்டு தொட்டி. அந்த ஆட்டு தொட்டி சட்டம் கூட கிராமங்களுக்கு கிடையாது, சிற்றூர்களுக்கு கிடையாது, பேரூராட்சிகளுக்கு கிடையாது. மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் தான் ஆடு வெட்டுவதற்கு கூடம் இருக்குமே தவிர அதற்கு கீழ்நிலையில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலே கூடங்கள் கிடையாது. அப்ப ஆட்டு தொட்டி இருந்தா தான் இருக்கணுங்கிறிய. கிராமங்களில் உள்ள கசாப்பு கடைக்காரன் எந்த தொட்டில இருக்கிறான்? கசாப்பு கடையில் தான் இருக்கிறான், ரோட்ல போட்டு தான் இருக்கிறான். அவ்வளவையும் தடுத்து விட்டு இங்க வியாபாரத்துக்கு இருக்கிறான். நாங்க சாப்பிட இருக்கிறோம், வியாபாரத்துக்காக இருக்கிறதே ரோட்ல இருக்கிறான். அப்ப இந்த நீதிபதி தடுத்தால் என்ன செய்யணும்? கிராமங்களில் ஆடு இருக்காது சொல்லு பார்ப்போம். புரட்சி வரிக்கும், இன்னொரு சுதந்திர போர் ஏற்பட்டிருக்கும். அவனுடைய உணவில் நீ கை வைத்தால் வேறு விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். நாங்க கிள்ளுக்கீரை முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சொன்னாலும் நடக்க நினைக்கிறாய். நீ ஆடு எங்கே இருக்காது? ஆட்டு தொட்டி இல்லாத நகராட்சி கீழே உள்ள ஊர்களில் ஆடு இருக்காதே, மாடு இருக்காதே, அறுத்தால் நடவடிக்கை எடுன்னு போலீஸ் உத்தரவு போடுவியா? போட முடியுமா உன்னால்? அல்ல போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியுமா? மக்கள்லாம் திரண்ட எவனும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நீங்க ஆட்டு தொட்டி இல்லைன்னு சொல்லிடா அறிவு கட்டவன. இது ஆட்டு தொட்டி மேட்டு வியாபாரத்துக்கு உள்ளது. இத்தனை வருஷமா குர்பானி கொடுக்கிறோமே, ஆட்டுக்கு தொட்டி இருந்து அங்கேயே கொடுக்கிறோம். அடே இந்தியா பூரா உலகம் பூரா குர்பானி கொடுக்கிறோம். உனக்கு தனி நாட்டில் இருக்கிறியா? இந்தியாவில் இருக்கிறியா? எல்லா மாநிலங்களும் குர்பானி கொடுக்கிறாங்களே, பெரிய பெரிய நகரங்கள்ல வீட்டிலான கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சொந்தமான தோப்புலான கொடுக்குறாங்க, பிள்ளைகளான கொடுக்குறாங்க, தோட்டத்திலான கொடுக்குறாங்க, ஒண்ணு முன்னாடி ரோட்லான கொடுக்குறாங்க. வியாபாரத்துக்கு இருக்கிறவன் தான் போய் தொட்டில இருக்கணுமே தவிர என்னுடைய ஆட்டை இன்றைக்கு நாங்கள் எங்க கொடுக்கிறோம்? நீ ஒட்டகத்துக்கு தடுத்தீல, அது ஆட்டுக்கும் பொருந்தும்டா. ஏன்? நீ தொட்டி வச்சு இருந்தாலும் நாங்க அங்க அறுக்க மாட்டோம், எங்க வீட்டுக்கு தான் அறுப்போம். இன்றைக்கு அறுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது இந்தியா முழுவதும், தொட்டியில் அல்ல. அப்ப ஆட்டு தொட்டி இருந்தா தான் ஆடு இருக்கணும்னு சொல்வாயானால் அப்ப ஆட்டு தொட்டிக்கு வெளியே இருக்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த? அதையும் தடுத்து பாரு பார்ப்போம். அப்ப இது பைத்த ஒரு வியாபாரத்துக்கு சொல்ல சட்டம் படிக்கிறவன் இது வியாபாரிக்கு சொல்லப்படுது, தனி நபருக்கு இல்ல. அது விளங்க வேணாம், அது புரிய வேணாம். அப்ப கசப்பு உள்ளுக்குள்ள எல்லாம் விஷம். எதிரிகளுடைய எந்த வார்த்தையும் கேட்கல. இதை கவனத்தில் வைக்கணும். அடுத்தபடி சொல்றான் தீர்ப்புல. காரணம், ஒட்டகம் உணவு பொருள் பட்டியல இல்லையா. ஒவ்வொரு மாநிலத்திலையும் உணவு மிருகங்கள்ல
எதையெல்லாம் சாப்பிடலாம் என்று உணவு பட்டியல் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த உணவு பட்டியலில் ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, பன்றி கூட இருக்கிறது. திருச்சூரில் சாப்பிடுவாங்க இல்லையா, அது கூட இருக்கிறது. அந்த உணவு பட்டியலில் எது இல்ல? ஒட்டகம் இருக்குதா? இல்ல. அப்ப ஒட்டகம் உணவு பட்டியலில் இல்லாம இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒட்டகத்தை இருக்கலாங்க? இதுவும் ஒரு கூமுட்டை என்பதற்கு ஆதாரம். ஏன் உணவு பட்டியலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு உள்ளது. அதுவும் எதுக்கு உள்ளது? நீ பாட்டுக்கு நாய் கசாப்பு கடைன்னு வைக்க இயலாது. ஏன் உணவு பட்டியல் இல்லாத என்ன விற்கிறேன்னு கேட்டுருவாங்க. கழுதை கசாப்பு கடைன்னு வைக்க இயலாது. ஏன் கழுதை உணவு பட்டியல் இல்லைம்பாங்க. இதெல்லாம் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது எந்த உணவுகளை சாப்பிடலாம் என்பதற்கு மத நம்பிக்கைகளை பார்த்து, மக்கள் பழக்கத்தை பார்த்து, அந்த கேடு செய்யுமா செய்யாது என்பதை பார்த்து ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் என்ன இல்ல? ஒட்டகம் இல்லதான். ஏன் இல்ல? தமிழ்நாட்டில் ஒட்டகம் இல்லாதனால அது இல்ல. இருக்கிறதான போடுவான். தமிழ்நாடு ராஜஸ்தான்ல உணவு பட்டியல் இருக்குதுல, வேற வேற மாநிலத்தில் இருக்குதுல, ஒட்டகம் இருக்கிற ஏரியாவில் ஒட்டகத்தை குறிப்பிடுவான். ஒட்டகமே கங்காரு குறிப்பிடுவானா? ஏன் இல்ல? அப்ப ஒட்டகம் இங்க இல்லாததுனால குறிப்பிடல. குறிப்பிடாட்டி என்ன அர்த்தம்? அதுக்கு நீ ஒட்டகத்தை வைத்து கசாப்பு கடை வைக்காதுன்னு அர்த்தம். வியாபாரிக்கு தான் அதுவும். ஒட்டகத்தை உணவுப் பொருள் இல்லைன்னு அர்த்தம். அதை வியாபாரம் செய்ய அனுமதி இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு அதை நீ தடுக்கலாம். தமிழ்நாட்டில் எந்தெந்த பிராணிகளை அறுத்து விற்கலாம் சட்டம் இருக்கிறதோ அதில் ஒட்டகம் வரல, நீ கசாப்பு கடை வைத்துக் கொண்டு, கறிக்கடை என்று வைத்துக் கொண்டு ஒட்டகம் விற்கிறீங்க என்று கேஸ் போடலாம். அதை தடுக்கலாம். ஏன் பட்டியல் இல்லை? அப்ப நாட்டு சட்டப்படி தவறு என்றால் ஒத்துக்கொள்வோம். இது என்ன மேட்ரு? வியாபாரமா? ஒட்டகத்தை அறுத்து வியாபாரம் பண்ண போறோமா? ஆட்டு அறுத்து வியாபாரம் பண்ண போறோமா? மாட்டு அறுத்து வியாபாரம் பண்ண போறோமா? நாங்க சாப்பிடுவோம், மற்றவனுக்கு கொடுப்போம். ரெண்டே மேட்ரு தான். இலவசமா கொடுப்போம். அதன் தோலை கூட விற்க மாட்டோம், தர்மமா தான் கொடுப்போம். ஒட்டகம், ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்தால் அதன் தோலை கூட விற்று காசாக கூடாது, தர்மத்துக்கு கொடுத்து விட வேண்டும். கூலியா கூட கொடுக்க கூடாது. அறுக்கிறவனுக்கு கூலியாக கூட அந்த ஆட்டு தோல் கொடுக்க கூடாது. கூலி கை காசை போட்டு கொடுக்கணும், தோலை தர்மம் செய்யணும். அதுல எந்த ஒன்றையும் வியாபாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அறுக்கிறவனுக்கு கூலியாக கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா இது எப்படி வியாபார சட்டத்தில் வரும்? வியாபாரம் செய்வதற்கு இன்னென்ன பிராணிகளை தான் நீ அறுத்து வியாபாரம் செய்யலாம், மாமிசமாக வியாபாரம் செய்யலாம் சட்டம் இருந்தால் அதை கொண்டாந்து எங்க பொறுத்துறான்? அவன் சாப்பிடுறக்கு. அப்ப எல்லாம் நரிக்குறனை முடிச்சு உள்ள போடு. ஏன் எலி திங்கிறான்? எலி எதுல இல்ல? உன் உணவு பட்டியல கொண்டு வா. எலி இருக்காண்டு உன்னுடைய உணவு பட்டியல் எலி இல்லை. இல்ல எலிய சாப்பிடுற குறவர்கள் என்ன பண்ண? நீ குற்றவாளிகளா? பூனையை சாப்பிடறான சுட்டு அவன் குற்றவாளியா? காகம் உணவு பட்டியல இருக்கா? காக்கா இல்ல. அப்ப அந்த காகத்தை சாப்பிடறானா இல்லையா சுட்டு? அவனுக்கு என்ன சட்டம் போடுவ? அவன் சாப்பிடுறான், அதுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிற? அது அவன் வியாபாரமா பண்றான். காகத்தை சுட்டு அதை பிரியாணி, காகம் பிரியாணி கிடைக்கும் பிடிச்சி உள்ள போடலாம். அவன் வீட்டுல காகத்தை சுட்டு திண்டானா அது எவன் கேட்க முடியும்? எந்த சட்டமும் கேட்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. எந்த அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாது. அவனுடைய உணவை அவன் தீர்மானித்து அவன் சாப்பிடுவான். பிசினஸ் பண்ணி அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அரசாங்கம் தலையிடும். நீ அடுத்தவனுக்கு கொடுப்பது இதைத்தான் கொடுக்க வேண்டும், இன்னொன்னு நீ கொடுக்க கூடாது என்று சட்டம் போடலாம். அப்ப சட்டம் இருக்கிறது, உணவுப் பொருள் இல்லதான் ஒட்டகம் இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சட்டத்தில் இருந்து அர்த்தத்தை கூட விளங்க மாட்டீங்களா? அப்ப அர்த்தம் எல்லாம் வழங்காம என்னடா சட்டம் படிச்சு வந்தீங்க? இவன் ஹைகோர்ட் நீதிபதி இவ்வளவு பேசுறான. ஒரு நாள் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்டை முற்றுகைத்தான். ஒரு நாள் உங்க அரசாங்கம் எங்க போச்சுன்னா எங்களை முற்றுகையிட விடுவியா? வேற எவனையாவது விடுவியா? முற்றுகையிட விடுவியா? ஹைகோர்ட் முற்றுகை என்று சொன்னா 7 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி போடுவார். ஹைகோர்ட் முற்றுகை நீங்க அறிவித்தீர்களே, ஆனால் நம்ம எங்க நிப்பாட்டுவோம்? 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி பிடிச்சு கொண்டு மண்டபத்தில் வச்சுட்டு அல்லது வழக்க போட்டு அனுப்பி விடுறியா இல்லையா? அப்ப வழக்கறிஞர்கள் மாத்திரம் எப்படி ஹைகோர்ட்டை முற்றுகையிட்டார்கள்? யாரும் போக முடியல, வர முடியல, எப்படி முற்றுகையிட்டார்கள்? எப்படி ரோட்டை ஸ்தம்பிக்க வைத்தார்கள்? 12 மணி நேரம் எந்த வாகனமும் செல்ல முடியவில்லை. இதே நீதிபதி இருக்கிற நீதிமன்றத்தில் தான் இந்த ஹைகோர்ட் நீதிபதி இருக்கிறான, அவன் உட்கார்ந்து இருக்கிற கோர்ட்ல தான் நடக்கிறது. அதுக்கு என்னடா உத்தரவு போட்ட? புடிச்சு உள்ள போடுன்னு சொன்னியா? அவர் நீதிமன்றத்தை முற்றுகையிடுகிறார்கள், மக்களுக்கு தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று உன்னால சொல்ல முடிஞ்சா? நீ சட்டம் பேசுறியா? இவர் கட்டுப்படணும், போலீஸ் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப போலீஸ் உத்தரவு போடல, அப்ப போற உத்தரவு
போலீஸ்க்கு என்ன பண்ண, இந்த நீதிபதி எப்படிப்பட்டவன் கேட்டா, போலீஸ் நாட்டில் மாநிலத்தில் போலீஸ் இருக்கிறது, போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க, நீதிமன்றத்தை அவங்க தான் பாதுகாப்பாங்க. இந்த கூமுட்டை என்ன பண்ணான்னு கேட்டா, அது மத்திய போலீஸ் வேணும்ட்டான். கோர்ட்டை பாதுகாப்பதற்கு மத்திய போலீஸ் வண்டியில மத்திய போலீஸ் கொண்டு வாழ பாப்பா ஒட்டகத்தை பிடிக்க, இங்க உள்ள போலீஸ் உத்தரவு போடுறேன், உன் கோர்ட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டு போலீஸ் வரக்கூடாதுட்டாங்க. அதனாலதான் போலீஸ்கார் பார்த்துக்கிட்டு இருந்தா, நல்லா விளங்கிருங்க, போலீஸை பார்த்துட்டு இருந்தான். இவ்வளவு நடந்த பிறகு கோர்ட்டு போலீஸ் தனி, நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கிட்டோம், அவங்க தான் இதை பாதுகாப்பார்கள் தீர்ப்பளிச்ச முட்டாளி வந்தான். இப்படி தீர்ப்பளித்து விட்டு ஒரு நாள் பூரா கோர்ட்டை ஸ்தம்பிக்க செய்யறான. அப்ப நீ போட்ட உத்தரவு என்ன, பிடித்து உள்ளதன்னு சொன்னியா, அரசாங்கம் வேடிக்கை பார்க்கதான்னு கேட்டியா? அப்ப இவனுக்கு சட்டம் ஒண்ணும் தெரியல, இஷ்டத்துக்கு செய்யறான். என்ன விஷயம், அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கிறோம். நீதிபதிகள் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நீதிபதி இதோட நாங்க விட்டுற மாட்டோம், நீ என்ன வேலை கொண்டா நீ போட்டுக்க, உனக்கு இனிமேல் எந்த ப்ரொமோஷன் கிடைக்காத வகைக்கு நீ என்னென்ன தீர்ப்பெல்லாம் எப்படி வழங்கி இருக்கிற என்பதை நாங்கள் உலக விஷுவ ஆக்குவோம், உன்னுடைய பதவி உயர் வரைக்கும் நாங்கள் வேட்டு வைப்போம், நீ நீதிபதி பதவிக்கு தகுதி இல்லவன் நாங்கள் நிற்போம், நீ எங்க மேல் நடவடிக்கை இருப்பியா? நாங்க உனக்கு எதிராக மக்கள் கருத்தை உருவாக்குவோம், கொலிஜியத்தில் நீ வர முடியாத அளவுக்கு உண்மையில் ரிமார்க் இருக்கிற ரிமார்க் எல்லாம் சொல்லுவோம். நீ ஒரு விஷயத்திலும் சட்டப்படி நடக்கிறது கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனால் தீபாவளி பட்டாசுக்கு வழக்கு போடுறாங்க, அது தடுத்தியா? 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது சட்டம் இருக்கு, அதை மீறாங்க, அது தடுத்தியா? அந்த மாதிரி வழக்குகள் வரும்போதெல்லாம் டிஸ்மிஸ் பண்றான், தேவையற்ற வழக்குங்கிறான், தள்ளுபடி பண்றேங்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மதத்தின் பெயரால் நடக்கிற விஷயங்களை பாரபட்சம் பார்க்கறாங்க. இது முஸ்லிம் சம்பந்தப்பட்டதா வேற மதம் சம்பந்தப்பட்டதா? முஸ்லிம் சம்பந்தப்பட்டவன சட்டப்பு சத்தம் மூடி போடுறாங்க, விரும்பின மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரச்சனை வந்தா சட்டத்தில் மதச்சார்புக்கு உரிமை இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கிறது, மத வழிபாட்டை எப்படி தடுப்பது என்று சட்டம் பேசுகிறார்கள். அப்ப நீதிமன்றத்தை தான் நாங்க நம்புறோம்னு பார்த்தா நீதியை காவியா இருந்தா நாங்க எங்கடா போறது? நீதிமன்றத்திலே இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இருக்குமே, ஆனால் இறுதியாக நாங்க எங்க போவோம்? போலீஸ் அநியாயம் பண்ணுவான், அதிகாரி அநியாயம் பண்ணுவான், பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு அநியாயம் பண்ணுவாங்க, நாங்க எங்க போய் நியாயம் கேட்போம்? இறுதியா இருக்கிற ஒரு இடம் நீதிமன்றம், அங்க வர்றதுக்கு பயங்காற்றிய நீதிமன்றத்துக்கு வந்துடாதே, தீர்ப்பு உனக்கு எதிராக தான் இருக்கும். பாபர் மசீத் பார்க்கலையா? பாபர் மசீத் என்ன பண்ணா? 3 பங்கு வச்சானா இல்லையா? நம்ம இடம் ஆக்கிரமிச்சது ரெக்கார்டு இருக்கிறது, இவ்வளவு இருந்தும் கூட 3 பங்காக வைத்து 1 பங்கு பாபர் மசூதி கமிட்டிக்கு, 2 பங்கு இடிச்சவனுக்கு, இழந்தவனுக்கு 1 பங்கு, இடிச்சவனுக்கு 2 பங்குன்னு தீர்ப்பளித்தவங்க தான் நீதிபதிகள். அப்ப நீதிபதிகள் மக்கள் நம்பிக்கை பொதுவாக இழந்து வருகிறார்கள். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தா எவனா நீதிமன்றத்துக்கு போட விரும்புறானா? விரும்ப மாட்டாங்க. போன அம்புட்டுதான் 65-70 வருஷம் ஆக்கிடுவாங்க. செத்து போனவங்களாம் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு ஆளு 2 வருஷம் இறந்து போயிட்டான், அதை விசா தீர்ப்பளிக்கிறாங்க, இவனுக்கு 3 ஆண்டு தண்டனை, ஆளு செத்து 2 வருஷம் ஆச்சு. அது மாதிரி விவாகரத்து வழக்கு போட்டா 70 வருஷத்துக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தான், இது வேற நாட்டில் இல்ல. விவாகரத்து வழக்கு கேட்டு பொம்பளை வழக்கு போட்டா அவளும் மறந்து போயிட்டா, 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு விவாகரத்து கொடுக்குறேன், புருஷனே இல்ல, புருஷன் செத்து போயிட்டு அதுக்கு முந்தைய புருஷன் செத்து போன பிறகு விவாகரத்து கொடுக்குறேன், இவங்களுடைய தீர்ப்பு. ஹோமோ செக்ஸ் பண்றானா இல்லையா? அதுக்கு கோர்ட்டுக்கு போனா ஏன் பண்ண என்னங்கிறான் நீதிபதி. அதான் ஓரின சேர்க்கை செய்யலாமான்னு கேட்டா செஞ்சா என்ன, அதோட நிக்கல, அதை செய்வதற்கு ஏற்றவாறு சட்டத்தை திருத்துங்க. நீ சட்டப்படி தீர்ப்பளிக்கணுமா, சட்டத்தை திருத்த தீர்ப்பளிக்கணுமா? இந்த குஷ்புங்கிற ஒரு பொம்பளை ஒரு பேச்சு பேசி யாரும் எப்படி போய்க்கலாம், எந்த பொம்பளை எந்த ஆம்பளையும் போகலாங்கிற அளவுக்கு சொன்ன உடனே அது இஷ்யூ ஆகுது. கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, இங்கெல்லாம் வழக்கு போட்டாங்க பல கோர்ட்டுகள்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அதுல என்ன தப்புங்கண்ணா? எந்த பொம்பளை சொல்ற யார்கிட்ட வேணாலும் போகலாம். இது இந்த கருத்து சரியா தவறா? சாதாரண ஒருத்தனுக்கும் தெரியும் தவறுங்கிறது. இந்த கருத்தை அந்த பொம்பளை சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கெட்ட கருத்து, சமூகத்தில் நல்லிணக்கத்தை, நல்ல கருத்தை, ஒழுக்கத்தை பாதிக்கும் என்று வழக்கு போட்டால் அந்த அம்மாவை அம்புடோல தள்ளுபடி பண்ணு, கருத்து சுதந்திரம். அப்ப அது கருத்து சுதந்திரம்னா இதுவும் கருத்து சுதந்திரம். நீ கிறுக்கேன்னு உன்னை விமர்சிக்கிறது எங்க கருத்து சுதந்திரம், உன் தீர்ப்பு தப்புன்னு சொல்ற எங்க கருத்து சுதந்திரம், இதுல நீ தலையிட முடியாது. இப்ப என்னது, அரசாங்கத்தை ஏவி விட்டு புடி ஒட்டாத புடி ஒட்டகத்தை அறுக்க விடாத,
அறுத்தேன்னு சொன்னா உன்னை சீட்டு கழிச்சிருவாங்கிறான். அறுத்தேன்னு சொன்னா அந்த பகுதியில் உள்ள இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. இப்படி எதுக்காவது சொன்னியா? அட எவ்வளவு நாட்டில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிற தண்ணீர் திறக்க சொல்லி இங்க காஞ்சிக்கிட்டு இருக்கு பயிர்கள் எல்லாம். அந்த காவிரி நமக்கு உரிமை இருக்கிறது. தண்ணியை பொறுத்தவரைக்கும் எப்படி உரிமை? அந்த தண்ணீர் வடிகாலாக எதுவரைக்கும் இருக்கிறதோ அவ்வளவு பேருக்கு உரிமை இருக்கிறது. காவிரியை திறந்து விட்டா உனக்கு வெள்ளம் வந்தா திறந்து விடுவேன். இங்க எங்க கடல்ல வந்தா கலக்குது. எங்க கடல்ல கலக்க அனுமதிக்கலன்னு சொன்னா நீ மூழ்கி போயிருவ. அப்ப அந்த காவிரி தண்ணீர் எந்த தண்ணீரா இருந்தாலும் சரி, அது எங்க போய் முடிய வடிகாலாக பயன்படுகிறதோ அதுவரை வாழுகிற மக்களுக்கு உரிமை. இதுதான் சர்வதேச நீதி. சர்வதேசத்தில் தண்ணீருக்கான நீதி என்ன? இதுதான். அதனால்தான் 2 நாடுகளுக்கு மத்தியில் கூட தண்ணீரை பகிர்ந்துக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு மத்தியில் தண்ணி சப்ளை நடந்து கொண்டிருக்கிறீங்க. நீ கொடுக்கலன்னு சொன்னா அவன் அணையை கட்டி மறிச்சிருவாங்க. மறிச்சா இந்தியா மூழ்கி போயிடும். இந்தியா தண்ணி பங்களாதேஷுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ராட்சச அணையை கட்டி விட்டான்னு வைங்க, அப்ப தண்ணி வராது, உனக்கு கடலும் கிடையாது, உள்ள மூழ்கி செத்து போயிருவ. அப்படிங்கிற மாதிரி வரும் பயந்துகிட்டு தான் தண்ணீரை விநியோகம் பண்றான் பல நாடுகளுக்கு மத்தியில். எகிப்துக்கு இஸ்ரேலுக்குமே இருக்கிறது சண்டை. எகிப்து தண்ணீர் வந்து இஸ்ரேலுக்கு போகுது. ஏன் தடுக்க முடியாது? அப்ப தண்ணீரை தடுக்க முடியாது. இது போக பல வருடங்களாக நம்ம இதை அனுபவிச்சுட்டு வர இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக தண்ணீர் நமக்கு பாக்கியது இருக்கிறது. இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதை தீர்ப்பளிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இழுக்கிற இழுவை, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இழுக்கிற இழுவை, நாட்டுடைய பிரதமரை கேட்டா அதுல நம்ம தலையிட முடியாது. இதுல காவிரி பிரச்சனை நான் தலையிட முடியாதுங்கிறாரு. வேற யார் தலையிடுவா? பிரதமர் தலையிட எவனை தலையிடுறது? ஒபாமா தலையிடுமா? அப்படியே சொல்லு. நாங்க தலையிட முடியாது. ஒபாமா வந்து தீர்த்து வைங்க. மானம் கட்டவங்களாம் வெக்கமா இல்லையா? ஒரு மாநிலம் காஞ்சி வறண்டு கொண்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விவசாயி தற்கொலை பண்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டின் பிரதமர் சொல்லுகிறான் என்னது? நாங்கள் தலையிட மாட்டோம். எதுப்ப தலையிட மாட்டேங்கிறான்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அவனுக்கு போட்டு வழக்கு. சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லுது, நான் தலையிட மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை உறுதி செய்யற வேலையா? தலையிட மாட்டேங்கிற வேலையா? அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாட்டின் பிரதமர் மதிக்கலன்னு சொன்னா எங்கள சொல்ற? அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் மகாராஷ்டிராவில் விழா நடத்துவாங்க. உரியடி விழாண்டதுக்கு பேரு. உரியடி விழாண்ட என்ன அர்த்தம்? ஒரு 20 பேர் நிப்பாங்க, அவனுக்கு மேல 19 பேர் நிப்பான், அவனுக்கு மேல ஒரு 18 பேர் நிப்பாங்க. இப்படி கூம்பு மாதிரி போயிட்டு இருக்கும். கடைசியா ஒத்தமை நின்று அதை அடிச்சு உடைக்கிறது. உயரமான இடத்துல ஒரு பொருளை கட்டி வைத்து விட்டு மனித ஏணி மாதிரி உண்டாக்கி அதை வந்து உடைக்கிறது பேர் உரியடி திருவிழா. இதுல வந்து இப்படி 20 பேர் நின்றான்னு சொன்னா என்னாச்சு? 100 அடிக்கு மேல ஓடுது. 100 அடி உயரத்துக்கு அப்படி மனுஷன் நின்றான்னு சொன்னா ஒத்த சிலிப்பானான்னு வைங்க. 100 அடியில இருந்து விழுந்தான்னு சொன்னா 4 பேர் காலியாயிருவான். அப்படி காலியாகி போயிட்டான். இந்த வழக்கு வந்த போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை வந்து அனுமதிக்க கூடாது. 3 பேர் 4 பேர் 20 அடி அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேல உயரமாக அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப மகாராஷ்டிராவில் ஆட்சியில் பங்குல இருக்கக்கூடிய சிவசேனா சொல்லுது மத விஷ தலையிடாத, இது எங்க மதத்துக்காக செய்யறோம், மத நம்பிக்கையில் செய்யறோம், கோயில் திருவிழாவில் செய்கிறோம், இதை நாங்க சுப்ரீம் கோர்ட்டை கட்டுப்பட மாட்டோம் டிக்ளேர் பண்றோம். ஓபனா எழுதலாம், எழுதி நடத்துறான். நடத்தும் போது என்ன செய்யணும்? நம்ம ஒட்டகத்தை கத்துறான்ல, அவன் ஆர்ப்பாட்டம் பண்றான்ல. கர்நாடகத்தில் தண்ணீர் பாய்ச்சலுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாதவன்லாம் முஸ்லீம் ஒட்டகம் விடாதுன்னு 4 பேரும் கத்துறாங்க. இங்க இப்படி கத்திரியடா. உன் பாஜக ஆட்சியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்ச பிறகு அங்க என்ன நடந்துச்சு? உரியடி விழா நடக்குது. சுப்ரீம் கோர்ட் தடை, போலீஸ் பாதுகாப்போட 20 அடி உயரம் 100 அடி உயரத்திற்கு அந்த உரியடி திராவை நடத்தி பேப்பர்ல வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து மயிருக்கு சமம்ங்கிறான். அதான் அர்த்தத்துக்கு உன் தீர்ப்பை மசரா கூட மதிக்கலடாம. அவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு நீ என்ன செஞ்ச? காவல்துறைக்கு உத்தரவு போட்டியா? அதை நடவடிக்கை எடுத்தியா? பேருக்கு ஒரு வழக்கு, அது ஊத்தி முடிறாங்க. அப்புறமேல அது ஒரு விஷயம். அப்ப என்ன ஆள் பார்த்து நீதி? சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பளித்தாலும் சரி, அதெல்லாம் உங்களை தான் பயங்காட்ட ஒத்து வருமே தவிர மற்றவன் கையை கூட வைக்க இயலாது, நெருங்க கூட இயலாது. உன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தான் 10 எரியுது கர்நாடகம். அட நீதிமன்ற தீர்ப்பளித்து விட்டு திறந்து விடுறேன்னு சொன்னா எப்படி திறக்கலான்னு கொந்தளிக்கிறான் யார்? நீதிமன்ற அவசியம் இல்லையா? சீதாராமையா சொந்தமாக திறந்து விட்டாரு. நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தானே திறந்து விட்டாரு. அதை பிரச்சனையை ஆக்கினால் அவன் யாரு? அவன் பிரச்சனையை ஆக்கலாம் என்றால் நாங்க ஏன் ஒட்டகத்தை ஆக்கக்கூடாது?
ஒட்டகம் நல்லா சாப்பிட்டுட்டா இருக்கிறோம். இன்னைக்கு ஒட்டகம் நாளைக்கு மாடு அப்புறம் ஆடு அப்புறம் கோழி அதுக்காகத்தான் பயப்படுறோம். இங்க ஒட்டகத்தெல்லாம் விரும்பி யாரும் சாப்பிட்டு இருக்கல. ஆழம் பார்க்கறதுக்குள்ள தீர்ப்பு இது. இப்படி சும்மா இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் மாட்டை இருக்காதேமாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மாட்டுல ரத்தம் கூட ஆட்டுல ரத்தம் கம்மிமாங்க. அப்புறம் ஆட்டுல ரத்தம் அதிகமா இருக்கு, கோழி தான் கம்மி, கோழி குர்பானி கொடுமாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க என்பதற்காகத்தான் இது ஒரு விசுவாசம் வரும். இப்ப நம்ம தெளிவாக சொல்கிறோம், இந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம மதிக்க தேவை கிடையாது. ஏன்? இது சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பு. இவர்கள் என்ன நீ கெடுபிடி பண்ணாலும், குடிச்ச ஒட்டகத்தை கொண்டு ஆந்திரவன் விட்டாலும் சரி, அறுக்கிறவன் அறுக்கத்தான் போகிறான். சிபிஐயாலையும் கண்டுபிடிக்க முடியாது, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு சந்திக்க தயாரா இருக்கிறோம். நாங்க கட்டுப்பட மாட்டேங்க. நீ சட்டப்படி முதல் கட்டுப்படுவோம். இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில் தலையிடுற மதச்சார்பற்ற நாடுங்கிற ஒவ்வொரு மதத்தவர்களும் அரசியல் சாசனம் சட்டத்தோட எது பெருசு? சாசனம் பெருசு. அரசியல் சாசனத்தில் எழுதின விஷயத்தை மீறும் வகையில் ஒரு சட்டம் இருக்குமே, ஆனால் சட்டத்தை போட்டு மிதிக்கணுமே தவிர அரசியல் சாசனத்தை மிதிக்க முடியாது. ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மதப்படி நடப்பதற்கு உரிமை இருக்குது என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், சீக்கிய மதத்தில் கத்தி வைத்துக் கொள்வார்கள். அவங்க மத சட்டம் அது. கிருபான் சொல்லக்கூடிய குருவாள், சின்ன வாள் வைத்திருப்பார்கள். இதை வைக்க அனுமதி கிடையாது யாருக்கும். கத்தி வைத்துக் கொண்டால் கேஸ் போட்டுருவான். சீக்கியர்கள் அந்த கத்தியை வைத்துக் கொண்டு போனால் கேஸ் கிடையாது. ஏன் கிடையாது? அது தொப்பி மாதிரி தலப்பா மாதிரி மத நம்பிக்கை. இந்துக்கள் பொட்டு வைக்கிற மாதிரி, ராமம் போடுற மாதிரி, அது கிறிஸ்தவர்கள் சிலுவை போடுற மாதிரி அவனுடைய அடையாளம் எது? சின்ன கத்தி வச்சுக்கிறது. அப்ப அவன் மட்டும் கத்தி வச்சுக்கிறான், மத்தவன் கத்தி வச்சுக்கிறான்னு சட்டம் இருக்கு, வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனை கேட்க முடியுமா உன்னால? அப்ப அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமை என்ற போது எந்த சட்டம் போட்டு உங்களால் தடுக்க முடியாது. அப்ப இந்த தீர்ப்பு கொடூரமான தீர்ப்பு, தப்பான தீர்ப்பு, எங்கள் மார்க்கத்தில் விளையாடக்கூடிய தீர்ப்பு, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான தீர்ப்பு என்பதால் இதை நிராகரிக்கிறோம் என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் சரி என்று மன்னிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் ஒட்டகத்தை அனைத்து மீது அறுக்கத்தான் போகிறார்கள் என்பதை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாகிருதாவான